சொல்லுங்க. அவரை சுத்தமான தமிழ்ல பேச சொல்லுங்க. அவரை ஃபாரின்ல அனுப்பி படிக்க வச்சாங்கல்ல. தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறீங்கல்ல, இன்பன் உதயநிதிய தமிழ்ல எழுத தெரியுமா சொல்லுங்க. அப்ப நீ இந்த காலகட்டத்துல வந்து நின்றுட்டு நீங்க என்ன தாத்தா காலத்து திமுகவே உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து இந்திய எதிர்ப்பு எப்படி பண்ணோம் தெரியுமா, அதை பண்ணோம் தெரியும் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அது வந்து நமத்து போன பட்டாசு மாதிரி நமத்து போச்சு. அப்படி இருக்கப்போ நீங்க எல்லாம் ஹிந்தி படிச்சுக்குவீங்க. ஹிந்தி படிக்கிறது தப்புன்னு நாங்க சொல்லல, ஹிந்தி திணிக்கிறது தான் தப்புன்னு சொல்றோம். அப்படின்னா ஹிந்தி படிக்காத அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் மண்டையில திணிக்கிறது யாரு? இன்று நம்முடன் சுமதி மேகவர்ணம் மகளிரணி மாநில நிர்வாகி அவர்கள் நினைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பல்வேறு கேள்விகளை கேட்க போறோம். வணக்கம் மேடம். வணக்கங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து பராசக்தி படம் வந்திருக்கு. இந்த படத்தோட மிக பெரும் கருத்தே வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிரான படம் தான். ஆனால் இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு விஷயங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் தான் நடந்தது. இப்போ காங்கிரஸுக்கு எதிரான ஒரு விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. இதுக்காக சில காங்கிரஸ் கட்சி தொண்டர்களும் திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த திமுக இந்த 2026ல எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், மக்களை போய் பார்க்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இந்த 4.5 வருஷம் நான் ஆட்சி பண்ணியிருக்கேன், நான் இதெல்லாம் நல்ல திட்டங்கள் கொடுத்துருக்கேன், நான் இதெல்லாம் மக்களுக்கு செஞ்சிருக்கேன், இத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கேன், இத்தனைதெல்லாம் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லாத காரணத்தினால இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மக்களுக்குள்ள பிரிச்சு விடுறது. அதாவது மத பிரச்சனைகளை கொண்டு வருது, ஜாதி பிரச்சனைகளை கொண்டு வருது, இல்லாத ஒரு மொழி போர் அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட உணர்ச்சிகளை தூண்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுதான் மக்களை திசை திருப்பி மடமாத்தி ஓட்ட வாங்குவாங்க. சோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு இதா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பராசக்தி அப்படின்ற அந்த படத்தை வந்து எடுக்கிறாங்க. இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தி போர்ல வந்து எப்படிலாம் நாங்க வந்து இந்த திமுகவோட பங்கு ஆட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. இன்னைய காலகட்டத்துக்கு நீங்க திமுகல எத்தனை பேர் இந்தி தெரியாதவங்க யார் இருக்கா? திமுக குடும்பத்துல இருக்க அத்தனை பிள்ளைங்களும் சிபிஎஸ்சில தான் படிச்சிருக்கு. அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஹிந்தி தெரியும். கனிமொழி அக்காவுக்கு ஹிந்தி தெரியும், தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும், கலாநிதி மாறனுக்கு ஹிந்தி தெரியும், இன்பநிதிக்கு ஹிந்தி தெரியும், எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும், கனிமொழி அக்காவோட பையனுக்கும் ஹிந்தி தெரியும். அப்படி இருக்கப்போ நீங்க எல்லாம் ஹிந்தி படிச்சுக்குவீங்க. ஹிந்தி படிக்கிறது தப்புன்னு நாங்க சொல்லல, ஹிந்தி திணிக்கிறது தான் தப்புன்னு சொல்றோம். அப்படின்னா ஹிந்தி படிக்காத அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் மண்டையில திரிக்கிறது யாரு? நீங்க. ஒரு குழந்தை எனக்கு என்ன லாங்குவேஜ் வேணுங்கிறத அந்த குழந்தை தான் டிசைட் பண்ணணும். நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாத்துலயும் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க, அது படிக்கலாம். ஆனா அரசு பள்ளிகள்ல ஏழை மாணவன் ஹிந்தி படிக்க கூடாது. இந்த உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது? நீங்க ஆப்ஷனலா வைங்க. ஆப்ஷனலா வச்சு அந்த அரசு பள்ளி மாணவன் டிசைட் பண்ணட்டும். எனக்கு ஹிந்தி வேணும்னா ஹிந்தி எடுத்துக்கட்டும், ஹிந்தி வேணும்னா வேற லாங்குவேஜ் எடுத்துக்கட்டும். ஆனா அதை விட்டுட்டு இங்கிலீஷ் இருக்கப்பா ஹிந்தி எதுக்கு? அது இங்கிலீஷை படி, இந்திய படி, கன்னடத்தை படி, தெலுங்கு படின்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? அப்ப நீங்க ஒரு கருத்தை திணிக்கிறீங்க. இங்க இருக்கிற தமிழக மாணவர்கள் மண்டையில நீங்க திணிக்கிறீங்க. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் மொழியெல்லாம் இன்னைக்கு ஒரு பேரியரே கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் எத்தனை லாங்குவேஜ் கத்துக்கிறோமோ அத்தனை தன்னோட அறிவு விஸ்தாரமாகும். இன்னைக்கு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் கத்துக்கிறாங்க, கொரியன் கத்துக்கிறாங்க, பிரெஞ்சு கத்துக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைகள்லாம் வந்து வேர்ல்டு லாங்குவேஜ், நீ இந்தியாக்குள்ள இருக்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்காருன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் உலக மொழிகளை கத்துட்டு போயிட்டு இருக்கிறான் அவனோட அறிவை வளர்த்துட்டு. அப்ப நீ இந்த காலகட்டத்துல வந்து நின்றுட்டு நீங்க என்ன தாத்தா காலத்து திமுகவே உட்காந்துக்கிட்டு நாங்க வந்து இந்திய எதிர்ப்பு எப்படி பண்ணோம் தெரியுமா, அதை பண்ணோம் தெரியும் பேசுனீங்கன்னா அவ்வளவுதான். அது வந்து நமத்து போன பட்டாசு மாதிரி நமத்து போச்சு. இன்னொன்னு, இன்னைக்கு உங்க கூட்டணியில திமுக கூட காங்கிரஸ் இருக்கு. நீங்க இன்னும் நாங்கெல்லாம் மிஸ்ஸாவே பார்த்தவங்க, நாங்கெல்லாம் இந்தியா எடுத்தவங்கன்னா இந்தி யாருக்கு எதிராக நீங்க ஆர்ப்பாட்டம் வந்து போராட்டம் பண்ணீங்க? ஒழிப்போர் யாருக்கு எதிராக பண்ணீங்க? காங்கிரஸ்க்கு எதிராக. எமர்ஜென்சியை கொண்டு வந்தது யாரு? இந்திரா காந்தி அம்மையார். நாங்க மிஸ்ஸாவே பார்த்தோம் அப்படின்னா அப்ப அந்த காலத்துல யார் உங்களை டார்ச்சர் பண்ணது? காங்கிரஸ். அப்போ நீங்க என்ன பண்றீங்க? தொடர்ந்து உங்களோட வீர தீர பராக்கிரமங்களை சொல்லிக்கிறேன்ற பேர்ல காங்கிரஸுக்கு வந்து அடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ காங்கிரஸ்ல இருக்கவங்க கேள்வி கேட்பாங்களா இல்லையா? இவ்வளவு நாள் அவங்களுக்கு வேற வழி கிடையாது, போக்கடம் கிடையாது, உங்க கூட தான் இருந்தாங்க, வாய மூடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தாவேக்கா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கையில வச்சுக்கிட்டு அவங்க வந்து உங்களை வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்றப்போ இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்தே கடுமையான அதிருப்தி குரல்கள் வெளிவந்திருக்கு. அப்ப வந்து இந்தி எதிர்ப்பை வந்து இது பண்றாங்க. இவங்க குடும்பத்துல ஹிந்தி பேசலையா, படம் ஊத்திக்கிச்சு, படத்தை தேட்டர்ல எல்லாம் போய் பார்க்க வேணாம். மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்காரு, படத்தை வந்து தேட்டர்ல எல்லாம் போய் எதுக்கு பாத்துக்கிட்டு அதை ஏதாவது இது பண்ணி கொடுங்கப்பான்னு. வேலுச்சாமி அவர்கள் சொல்லியிருக்காரு, இவங்க குடும்பத்துல ஹிந்தி தெரியாதா என்ன அப்படின்னு. இந்த படத்தை வெளியிட்டு இருக்காருல இன்பன் உதயநிதி, அவருக்கு ஹிந்தி தெரியாதா சொல்லுங்க? அவரை சுத்தமான தமிழ்ல பேச சொல்லுங்க. அவரை ஃபாரின்ல அனுப்பி படிக்க வச்சாங்கல்ல. தமிழ் தமிழ் தமிழ்ங்கிறீங்கல்ல, இன்பன் உதயநிதிய தமிழ்ல எழுத தெரியுமா சொல்லுங்க? தமிழ்ல ஒரு பேரா நாங்க சொல்ல தமிழ்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுவாரா? தமிழ்ல சுத்தமா பேசுவாங்களா? தமிழ் வளர்த்த குடும்பம், தமிழை வச்சு வளர்ந்த குடும்பம். அப்ப நீங்க தமிழை வச்சு நீங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க இங்க தமிழுக்கு எதுவும் செய்யல, தமிழை வளர்க்க எதுவும் பண்ணல. திமுக அப்படிங்கிறது வந்து
தமிழுக்கும் தமிழர்களுக்கும் ஒரு கேடு. இன்னொரு மொழியை கத்துக்கிறதுனால என் தாய்மொழி அழிஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து என் தாய்மொழியை நான் இழிவுபடுத்துறது, என் தாய்மொழியை நான் கசடர கக்கணும். அதுக்கு நீங்க இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு அரசு பள்ளிகள்ல எத்தனை மாணவர்கள் வந்து தமிழ்ல அழகா எழுதுவாங்க, தமிழ்ல பேசுவாங்க, தமிழ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுறாங்க, தமிழ சுத்தமா படிக்கிறாங்க சொல்லுங்க. எத்தனை 5வது படிக்கிற குழந்தைகிட்ட கொண்டு ஒரு புக்கு கொடுங்க, தமிழ் புக்கை படிச்சிடறாங்களா? என்ன தமிழை வளர்த்து கிழிச்ச லட்சணம் நீங்க? இதுல என்ன இன்னொரு லாங்குவேஜை கொண்டு வரக்கூடாது? இன்னொரு லாங்குவேஜை படிக்கிறதுனால தமிழ் அழியாது. தமிழை நீங்க தான் அழிச்சுட்டு இருக்கீங்க. தமிழை சொல்லி கொடுக்க ஆசிரியர்கள் இல்ல. ஆசிரியர்களுக்கான தேர்வுல 86,000 பேர் தமிழ்ல ஃபெயில் ஆறாங்க. அப்ப அந்த ஆசிரியர்களை நீங்க என்ன லட்சணமா தமிழ் சொல்லி கொடுப்பாங்க? அப்போ நீங்க இந்த மாதிரி தமிழை வளர்த்துக்கிட்டு தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொல்றவன் தான் செத்து போவான் அப்படின்னு வந்து பாரதி சொன்னாரு. ஆனா இன்னைக்கு திமுக என்ன பண்ணிட்டு இருக்கு? அதை வந்து பிராக்டிகலா செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழை வந்து கம்ப்ளீட்டா காலி பண்ணணும். அந்த வந்து நாங்க மொழி எதிர்ப்புன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அந்த மொழியை நீங்க உங்களுக்குள்ள, அதாவது இந்த திமுகவோடதே என்னன்னா சமூக நீதினு பேசுவாங்க. ஆனா இவங்களுக்குள்ளதான் ஒட்டுமொத்த ஜாதிய துவேஷம், மத துவேஷம், இந்துக்கள்னா வெறுப்பு, பட்டியலின மக்கள்னா வெறுப்பு, அப்படி ஒரு பாகுபாடான ஒரு ஆட்சி, ஒரு மனநிலை கொண்ட ஒரு மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்னா அது திமுக தான் இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க இருப்பீங்க. பேசுறதெல்லாம் வேற. சுயமரியாதைங்க. சுயமரியாதைனா 70 வயசுக்காரங்க வந்து 40 வயசுக்கு இருக்கிறவங்க சின்ன பகவதி காலில் வந்து உழுவணும் அப்படிம்பீங்க. அதே போல பெண்களுக்கு நாங்க தான் உரிமை கொடுக்குறோம். பெண்களுக்கு எந்த அதிகார பங்களிப்பும் கொடுக்க மாட்டீங்க. பெண்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டீங்க. உங்களை தேடி வர பொதுமக்கள் பெண்களை கேவலமா நடத்துவீங்க, கெட்ட வார்த்தையில பேசுவீங்க, பெண்களை இழிவா பேசுறது, இது எல்லாமே திமுகவுக்கு கை வந்த கலை. அதே போல இந்தி எதிர்ப்புன்னு சொல்லிக்கிட்டு இந்தி உங்க குடும்பத்துல இருக்க அத்தனை பேரும் படிச்சுப்பீங்க. இந்தி உங்க குடும்பத்துல நீங்க நடத்துற ஸ்கூல் எல்லாத்துலயும் சொல்லி கொடுப்பீங்க. ஆனா நீங்க இந்தி எதிர்ப்புன்னு ஒரு படம் எடுத்தீங்கன்னா அதை போய் பார்த்துட்டு ஆகா ஓகோன்னு விசில் அடிக்கிறதுக்கு தமிழக மக்களை நீங்க என்ன முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? படம் ஊத்திக்கிச்சு. நேத்து மத்தியானத்திலேயே ரிவ்யூ வந்துருச்சு, படம் அட்டர் பிளாப் அப்படின்னு. அப்ப திமுகவும் வரப்போற தேர்தல்ல இதே போல அட்டர் ஃபிளாப் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு கண் கூட தெரிஞ்சிருச்சு. பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி.